நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல் இன் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. தமிழில் சீரான மின்புலத்தில் உள்ள மின் இருமுனையின் மின்னழுத்த ஆற்றல் அப்படிங்கிற டெஃபினேஷன் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே டைபோலுக்கு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. டைபோலை எங்கே பிளேஸ் பண்ணுறீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின் இருமுனையை நீங்கள் மின் புலத்தில் வைக்கிறீங்க, அதுக்கு கிடைக்க போகிற மின்னழுத்த ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக அது பார்த்தீங்கன்னா நம்ம சீரான மின்புலம் வந்து ஒன்று இங்கே நம்ம வரைஞ்சிடலாம். சீரான மின்புலம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது எல்லா இடங்கள்லையுமே ஒரு மின்புலத்தில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதனுடைய எண்மதிப்பும் திசையும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சீரான மின்புலம் இல்லையா. அதோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் ஒரே மாதிரியான வேல்யூ எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், அல்லது சீரான மின்புலம்னு சொல்லலாம். இப்போ சீரான ஒரு மின்புலம் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஒரு டைபோலை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். டைபோல்னா மின் இருமுனை இல்லையா. ஸோ அப்போ ப்ளஸ் ஒரு மைனஸ் கியூ அப்படிங்கிற ஒரு சார்ஜும் ப்ளஸ் கியூங்கிற சார்ஜும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் பிரிச்சிருக்கோம். இதோட மிட் பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் எப்போவுமே ஓ. மிட் பாயிண்ட்லேருந்து சார்ஜ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஏ. அதே போல் மிட் பாயிண்ட்லேருந்து இந்த சார்ஜ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸும் ஏ. இப்போ இந்த டைபோல் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட தீட்டா அப்படிங்கிற கோணத்தில் ஒருங்கிணைஞ்சிருக்கு இல்லையா. அதாவது மின் இருமுனை வந்து தீட்டாங்கிற கோணத்தில் மின் புலத்தோட ஒருங்கிணைச்சிருக்கிறதா இங்கே நம்ம கருதுகிறோம். இது நமக்கு முதல்லயே வந்து நல்லா தெரியும். ஒரு மின் இருமுனையை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மின் இருமுனையை சீரான மின்புலத்தில் வச்ச உடனே அதன் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை இல்லையா, டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு 0. ஆனால் அது மேலே கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு டார்க் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். திருப்புத்திறன் வந்து ஆக்ட் பண்ணும். திருப்புத்திறன் வந்து எவ்வளோ ஆக்ட் பண்ணுங்கிற சமன்பாடு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிஇ சைன் தீட்டா அப்படின்னு வந்து நம்ம அதன் மீது செயல்படக்கூடிய திருப்புத்திறனுக்கான சமன்பாடை வந்து இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இவங்க வந்து கேட்குறது என்ன அப்படின்னா அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு மின் இருமுனையை வந்து வச்ச உடனேயே உடனடியாக அந்த புலம், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து தான் என்ன திசையில் போகுதோ அதே திசையில் அதை திருப்புறதுக்கு முயற்சி பண்ணும் கண்டிப்பாக. இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு நீர் வந்து ஓடக்கூடிய ஒரு ஆறு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிவரில் தண்ணி வந்து ஃப்ளோ போயிட்டுருக்கு. இப்போ வந்து அதில் வந்து நீங்கள் ஒரு குச்சியை வந்து எடுத்து அதில் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் குச்சியை வந்து இப்படி பர்பண்டிகுலராக போட்டிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணும், ஆறு தன்னோட திசைக்கு தகுந்த மாதிரி அதை முதல்ல திருப்பறக்கு முயற்சி பண்ணும் இல்லையா. அப்போது இந்த திசையில் அதை திருப்பினதுக்கப்புறம் ஈஸியாக அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இது மேலே ஆக்ட் பண்ணுறது தான் திருப்பு விசை, டார்க் இல்லையா. இப்படி நீங்கள் போட்டோடனே அடுத்து என்ன ஆக ஆரம்பிக்குது, ஒரு ஆற்றினுடைய திசைக்கு தகுந்தாற் போல் அந்த குச்சி வந்து திரும்புது. அதுக்கப்புறமா அது நேராக இயங்க ஆரம்பிச்சிருது. இங்கேயும் அதே போல் புலம் தன்னுடைய திசைக்கு தகுந்தாற் போல மின் இருமுனையை ஒருங்கமைக்க முயற்சி பண்ணும். அப்போ நீங்கள் விரும்புகிற ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு அதை மாற்றினீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க இல்லையா. புலத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் விரும்புகிற கோணத்துக்கு அதை மாற்ற முயற்சி பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் செய்கிற ஒர்க் அங்கே என்னவா மாறிடும்னா அங்கே நீங்கள் எடுத்துக்கிட்ட மின் இருமுனைக்கு ஒரு விதமான ஆற்றலாக மாறிடும். அந்த ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல, மின் இருமுனையினுடைய மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கான டெஃபினிஷன் நீங்கள் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினோட ஸ்டார்டிங்லேயே டெஃபினிஷன் நம்ம எழுதுகிறோம். அதாவது சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு மின் இருமுனை உணரும் மின்னழுத்த ஆற்றல் என்பது அந்த புலத்தில் வைக்கப்பட்ட மின் இருமுனையை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சுழற்றுவதற்கு செய்யப்பட்ட வேலைக்கு சமமாகும் அப்படிங்கிறோம். இங்கிலீஷில் சொல்லும்போது ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் தி டைபோல் டு தி டிசையர்டு பொசிஷன் இல்லையா. அது ஏதோ ஒரு இனிஷியல் ஆங்கிளில் இருக்கலாம், தீட்டா டேஷ்னு வச்சுக்கலாம். நீங்கள் தீட்டாங்கிற ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு கொண்டு வர ஆசைப்படலாம். அந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கு ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், டைபோலில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இது எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இந்த டைபோல் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இனிஷியல் ஆங்கிளை வந்து நீங்கள் தீட்டா டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஆசைப்படுற ஆங்கிள், அதாவது ஃபைனலாக அதை என்ன ஆங்கிளுக்கு நம்ம கொண்டு வர ஆசைப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தீட்டா அப்படிங்கிற ஒரு கோணத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். அப்போ இனிஷியலாக அது என்ன ஆங்கிளில் ஃபிட் ஆயிருக்கு தீட்டா டேஷில், ஃபைனலாக என்ன ஆங்கிளுக்கு வரப்போகுது தீட்டாங்கிற ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், அப்போ ஒரு பெரிய ஆங்கிளுக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுறேன்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக அது மேபி ஒரு 90 டிகிரியில் இருக்குது, நான் 180 டிகிரிக்கு திருப்பணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஒரு பெரிய ஆங்கிளாக இருக்கலாம், அதை இமீடியட்டாக பண்ண முடியாது. அப்போ ஒரு சின்ன ஆங்கிளுக்கு நான் முதல்ல ரொட்டேட் பண்ணுறேன். அந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணதை இன்டெக்ரல் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் டன் இல்லையா, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் ஒர்க் டன் டு rotate the dipole இல்லையா, to rotate the dipole the angle d theta இல்லையா, the small angle d theta, ஒரு சிறிய d thetaங்கிற கோணத்துக்கு திருப்புவதற்கு செய்யப்பட வேண்டிய வேலையினுடைய அளவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ வேலை சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் சின்ன கோணம் திருப்ப போகிறீங்க, செய்யக்கூடிய வேலை சிறியதாக தான் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம், dw அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் ஒர்க் டன் dw ஈக்குவல் டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த எதிர்த்திருப்பு விசை இல்லையா, அந்த ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய திருப்பு விசை எதிராக நீங்கள் இயங்குறீங்க டவு, புறத்திருப்பு விசை இல்லையா. சரி, இன்டூ நீங்கள் என்ன ஆங்கிளுக்கு திருப்ப ஆசைப்படுறீங்க டி தீட்டாங்க ஸ்மால் ஆங்கிளுக்கு திருப்ப ஆசைப்படுறோம். இதிலிருந்து டோட்டல் ஒர்க் டன் அடுத்தது நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ மொத்த வேலை டோட்டல் ஒர்க் டன் இல்லையா டு ரொட்டேட் தி ஆங்கிள் தீட்டா இல்லையா, டு ரொட்டேட் தி ஆங்கிள் தீட்டா. இது என்ன பண்ணலாம், அப்போ டோட்டல் ஒர்க் டன் W ஈக்குவல் டு என்னவா இருக்கும், இன்டெக்ரல் ஆஃப் dw. ஸ்மால் ஒர்க் டன் இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா டோட்டல் ஒர்க் டன் கிடைச்சிடும். இனிஷியலாக என்ன ஆங்கிளில் இருந்துச்சு டைபோல் தீட்டா டேஷ், நீங்கள் என்ன ஆங்கிள் கொண்டு வர ஆசைப்படுறீங்க தீட்டா. இப்போ dw எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க, ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், W ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் தீட்டா டேஷ் டு தீட்டா, dw பதிலாக என்ன போட்டலாம் டவ் இன்டூ டி தீட்டா. இதில் டவுங்கிறது உங்களுக்கு முதல்லே தெரியும், பி சைன் தீட்டா. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் தீட்டா டேஷ் டு தீட்டா, டவுக்கு பதிலாக பிஇ சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா இருக்கு, ஸோ இன்டூ டி தீட்டா. இந்த பிஇங்கிறது கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுத்துருங்க. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு பிஇ இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் தீட்டா டேஷ் டு தீட்டா, இங்கே சைன் தீட்டா மட்டும் இருக்குமா, சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு W ஈக்குவல் டு பிஇ இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் சைன் தீட்டா என்ன, மைனஸ் காஸ் தீட்டா. அப்போது மைனஸ் காஸ் தீட்டா, லிமிட்ஸ் வந்து லோயர் லிமிட் தீட்டா டேஷ், அப்பர் லிமிட் தீட்டா. அப்போ தீட்டா டேஷ் டு தீட்டா, மைனஸை வெளியே எடுத்துருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ இன்டூ காஸ் தீட்டா, தீட்டா டேஷ் டு தீட்டா, லிமிட் அப்ளை பண்ணுங்க. மைனஸ் பிஇ இன்டூ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க உள்ளுக்குள்ள. அப்போ காஸ் தீட்டா, அடுத்தது மைனஸ், அடுத்தது லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, காஸ் தீட்டா டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ள. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா, மைனஸா மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் பிஇ காஸ் தீட்டா டேஷ் அப்படின்னு நம்ம கிடைக்குது. இதுதான் டோட்டல் ஒர்க் டன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் சப்போஸ் இனிஷியலாக இந்த டைபோல் வந்து மின் இருமுனை 90 டிகிரி கோணத்தில் இனிஷியலாக இருந்துருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது தொடக்கத்திலேயே தீட்டா டேஷ் வந்து 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இஃப் தீட்டா டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. பட் W ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டா டேஷ் வந்து எவ்வளோ 90 எடுக்கிறீங்க, அப்போ காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்ன 0. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ W ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இதை W ஈக்குவல் டு நீங்கள் என்ன எழுதலாம், மைனஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் இ வெக்டர் அப்படின்னு கூட எழுதலாம். சரி, அப்போ நீங்கள் செஞ்ச அந்த ஒர்க்கு தான் அங்கே என்னவா ஸ்டோர் ஆயிரும், எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். பிகாஸ் ஒர்க் வில் பி ஈக்குவல் டு யுவர் எனர்ஜி. நீங்கள் நிறைய ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நிறைய எனர்ஜி வந்து டைபோலுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ இதில் சில சிறப்பு நேர்வுகள் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது சில ஸ்பெஷல் கேசஸ் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த டைபோலை ஃபஸ்ட்டு இனிஷியல் 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து மேபி
இந்த புலத்திற்கு எதிரான திசையில் கொண்டு வந்தீங்கன்னா 180 டிகிரியில் கொண்டு வர்றீங்க அப்படிங்களா, இல்லை புலத்தோட திசையிலேயே கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஃபீல்டுக்கு பேரலாக கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஃபீல்டு எப்படி போகுதோ அதே டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா 0 டிகிரி கொண்டு வர்றீங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட டைப்போல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 180யில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வந்தால் அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்குமா, இல்லை ஃபீல்டோட டைரக்ஷன் 0 டிகிரிக்கே கொண்டு வந்தால் அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கேஸில். அப்போ நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க, ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனில். அப்போ cos 180 டிகிரி அப்படின்னு நம்ம போட போகிறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு -1. சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன ஆயிரும், எனர்ஜி ஈக்குவல் டு -PE இல்லையா, cos 180 -1 அப்போ -1 மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் PE அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்போ maximum energy will be stored in the electric dipole, that is plus PE அப்படின்னு கிடைக்குது. பாசிட்டிவ் ஆன்சர். சப்போஸ் வந்து தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. அதாவது டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அலைன் ஆயிடுச்சு இல்லையா. நம்ம மின் இருமுனை வந்து எந்த திசையில் மின்புலம் இருக்கோ அந்த மின்புலத்தினுடைய திசையிலேயே ஒருங்கமைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தீட்டா 0 டிகிரி. சரி, காஸ் 0 டிகிரி என்னன்னு பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு, u எப்சிலான் இல்லையா ஈக்குவல் டு -PE இன்டு 1, தட் இஸ் ஈக்குவல் டு -PE அப்படின்னு கிடைக்கும். அப்போ மினிமம் எனர்ஜி வில் பி ஸ்டோர்ட் இன் தி எலக்ட்ரிக் டைபோல். அப்போது புலத்திற்கு இணையாக ஒருங்கமைக்கப்படும் போது அதனுடைய ஆற்றல் வந்து சிறுமம், புலத்திற்கு எதிர் திசையில் ஒருங்கமைக்கப்படும் போது ஆற்றல் பெருமம் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்குது. இதுவும் அதே போல் ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், படிக்க வேண்டிய ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது ஞாபகம்.